அழகா இருக்கிறீங்க. என்னடி ஆம்பளை மாதிரி பேசுறேன். நான் படு போட்டேன். அதுக்கு வர மாதிரி ஆமா நாய்க்கு வர மாதிரி வரும் கோவம். அது ஒரு வரும் ஓடு என்ன தொட்டு பேசுறா அம்மா. கண்ட சகாத்தி வந்துருப்பாளோ. ஐயா கண்டவங்கிட்ட காலம் தூக்கிருப்பாளோ. அவன் கிட்ட போய் பேசு. ஆமா பாப்பா கூட மாட்டா பாபாடா தம்பி. கைப்படாத ரோசா இது. நீங்களா தொட்டுக்கிட்டு பேசாத. நீயா உடனே வேட்டுக்கணுமா? ஆமாங்க உனக்கு போறது. நான் வெளியே போக மாட்டேன். நானு உள்ளேதான் கூட்டு உள்ளாரு போறன்னைக்கே எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாங்க. அவரையா கருப்பா இருக்கிறாரு. லைட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. நாம என்ன நடக்குதுங்க இங்க? அப்படிங்களா? கூத்து நடக்குது. நீங்க யாரு? நீங்கதான் கெட்டிக்காரரா? அவர் மூஞ்ச தெரியல உனக்கு? பார்க்கும்போது தெரியுதுல்ல. போன வருஷம் பாத்துட்டு போன பாருங்க நானு. ஆமா அது அடுத்து இந்த வருஷம் சரி இந்த வருஷம் வந்துக்கிறேன். பழம் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனா பாட்டு பாடுங்க. யாருமா நல்ல பாடு.
அதான் பேசுறா எங்க பார்த்தாலும் அடிக்கலாம். நம்ம இந்த குப்பை கொட்ட போடுவோம்மா. நான் கூடமாகத்துல இருந்து வண்டியில மங்கு 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 கூடமாகத்துல இருந்து மோட்டர் வரைக்கும் யாரும் கொடுத்துல பாப்பா. கூடமாகத்துல இருந்து நான் மங்கு 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 மங்குன்னு வண்டியில வந்து இறங்கி கசானூர்ல இறங்கி இந்த கூத்து மேடைக்கு வந்து எம்மா நேரம் ஆகுது. அப்ப நான் இந்த பாடுபோது அப்ப நான் என்ன பாத்தீங்கன்னா என்ன கேடம் தெரியுமா? அது மாதிரி கேட்காதீங்க. நான் அது மாதிரி பொண்ணு கிடையாது. அடியே ரம்பா அது என் பேர்ல அடியே மேனகா அடியே ஊர்வசி வச்சு 4 வாரம் சுட்டு வைக்கணும். அடியே குப்பு அது என் பேர்ல அடியே பப்பி என்னன்னா அது என் பேர்ல அடியே சிம்மி ஓ அது பணக்காரங்க வெளி வேடா அது என் பேர்ல ஏங்க 10க்கு இழுத்தவர 8க்கு மூத்தவரி வந்து ரொம்ப என்னடா பொண்ணா சீரகம் பாச்சி கட்டி எதுக்கு ஜடி கொஞ்சம் அடின்னு சொன்னா ஆசை ஒரு அடி அடிச்சு தர வேணாம் வேணாம் ஆமா அத வந்து உடைய விட்டு பொருள் இப்ப 100 விட்டு பொருள் அதெல்லாம் கை வைக்கலாமா சீரகம் பாத்தி கட்டி கிச்சடி
புரியுதா? அடி அந்த கல்லு மாதிரி அம்மா, அடியே அந்த கல்லு மாதிரி சுத்தமான ஆம்பளையா இருந்தாக்கா ஒரு பொம்பளை வந்தா தொட்டு பேசலாம், கட்டி பிடிச்சி பேசலாம், முத்தம் கொடுக்கலாம், எது ஒண்ணாலும் பண்ணலாம். ஏமா வீட்டுலதான் ஒண்ணும் பண்ண மாட்டான். இவன் வீட்டோட பாத்ரூம் பெருசா கட்டி வச்சிருக்கான். ஏமா பாத்ரூம் இப்பதான் குடும்பம் கோயிலுக்கு அந்த கதை விடு. நீ ஆம்பளையா இருந்தா நீ நல்லா பாட்டு பாடுவ. நீ யாரு தெரியுமா? அந்த சித்திர மாத பருவத்தில எங்க குத்தாரி கோயிலில பொட்டையில போட்ட கேடு கட்ட போட்டா நீ. மாமா சபைக்கு வந்திருக்கிறாங்க. யாரு இவங்க, என்னோட சேர்ந்தவங்க, பேர் என்ன, விளக்கம் என்ன பார்த்து சொல்லணும். நீ வந்துக்கிற நீ யாரு, என்ன ஊரு, எங்க இருந்து வர, உன் பேருனா, உன் ஊருனா, என்ன புரியும் கண்டிப்பா. அது நாடு என்றால் நாடு அவுட்டு போட்டு ஓடு நாடு அது நலம் பெறும் நாடு. நாடு வீடு என்றால் வீடு. ஆமா வீடு என்பார். ஒரு நாட்டுக்கு அழகு அது. நாட்டுக்கழகு டெல்லியும் மதுரையும். ஒரு வீட்டுக்கு அழகு ஒரு காட்டுக்கு அழகு. ஆச்சா தேக்கு இருந்தாதான் ஒரு காட்டுக்கு அழகணும். ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கும் ஒரு பெஞ்சர் இருந்தாதான் அந்த வீடு உற்பத்தி ஆகும். அது மாதிரி நாடு அது டெல்லியும் மதுரையும். டெல்லிக்கு இணையான மதுரைக்கு இணையான நாடா இருந்தாதான் அந்த நாடு நாடாகணும். அது மாதிரி என் நாடாகப்பட்டது எது? அது பெரிய அயோத்தி சிங்கிரிபுரம். எது? சிங்கிரிபுரம் இருக்கும்படியான அந்த நாட்டை ஆண்டு வரும்படியான எங்க தந்தை யார் என்று தெரியுமா? எங்க அப்பா உனக்கு தெரியாது. வேடுவ கூட்டத்துக்கே தலைவனம். நாங்கள் இருப்பது அடார்த்த வளம். ஆமா, அந்த வளத்தை ஆண்டு வரும்படியாக எங்க அப்பா இருக்கின்றாரு. குகன் 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 சொல்லக்கூடிய ஆமா ஒரு வேடுவ குலத்திற்கு அவர் தலைவர். அவர் புரியுதா? அது இருக்கும்படியான குகனுக்கும் குணாவதிக்கும் பெற்றெடுத்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. கரோபல மொத்த வாரியம்மா. ஒரே கண்ணு.
தவம் இருந்து பெற்றாரு சொல்வாங்க ஆமா. அது மாதிரி ஆ. முந்தி தவம் இருந்து ஓஹோ. 300 நாள் சுமந்து சுமந்து என்னை பெற்றெடுத்தார்கள். ஆ. பெற்றெடுத்து ஆமா. எனக்கு நல்லதொரு பேர் வைத்தார்கள். ஆஹா. அது என்ன தெரியுமா? பேர் என்னம்மா? ஜெயமாலினி ஜெயமாலினி ஜெயமாலினி. ஜெயமாலினி, ஜெயமாலினி. ஜெயமாலினி ஜெயமாலினி சொல்வார்கள். ஆமா. அப்படி ஆஹா. நாளோர் வீடு பொழுதோர் வண்ணமாக என்னமாக? மறந்து வரும்பொழுது ஆமா. நாளோர் வீடு பொழுதோர் வண்ணம் வளர்ந்து வரும்பொழுது ஆமா. எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட ஆ. தினமும் நான் என்ன சொல்றது தெரியுமா? சரிம்மா. அப்பா அப்பா ஆ. நம்ம இருப்பது காடு, காடு. நம்ம இருப்பது வனம். ஓஹோ. ஆ. ஆ. நீ தன்னந்தனியமா இருக்கின்றீங்களே, ஆமா. இருக்கக்கூடிய வேடுவ கூட்டம், ஆ. வேடுவ கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறீங்களே. ஆமா. ஆ. ஆஹா. பிற்காலத்துல இது அரசாட்சி செய்வதற்கு உண்மைதான். ஒரு ஆண் வாரிசு இருக்க வேண்டுமே. ஆ, அது உண்மைதாம்மா. நான் கேட்கும் பொழுது ஆஹா. அம்மா ஜெயமாலினி ஆ. உனக்கு நல்லதொரு திருமணம் செய்து ஆ. வரக்கூடிய ஆஹா. வருகிற பிள்ளையை ஆ. இந்த வேடுவ கூட்டத்துக்கு தலைவனா ஆக்குறேன் ஆமா. என்று எங்க அப்பா சொல்லவும் பரவாயில்ல. நான் என்ன தினமும் ஆ. தினமும் நீராடி விட்டு ஓஹோ. காலைக்கடை முடித்து முடித்து விட்டு விட்டு. தாய் தந்தை வணங்கி விட்டு ஆமா. ஆ. என்னம்மா வணங்குவோம் என்னடா என் வணக்கத்தை பார்த்திருப்பல யார் கேட்டா? என் வாய கிட்டாதடா தம்பி. ஏய், ஏமா யார வேணாலும் நம்பிடலாம். ஆ. நம்ம 2 பேரும் நம்ப முடியாது. கூட இருந்து குழி பறிச்சு சொல்லுமா. நிரந்தோறும் நத்தவன வேடிக்கை பார்க்கிறது ஓஹோ. வழக்கம். ஆமா. ஆ. ஒன்றா இரண்டா ஆமா. மூன்றா நான்கா நான்கா. எப்ப ஆ. 18 தினங்களாக ஆமா. ம், நம்ம 18 வருடமாக ஓஹோ. தினந்தோறும் ஆ. நந்தவனம் சென்று சென்று வேடிக்கை பார்த்து பார்த்து யார கண்ணுக்கேற்ற ஆடவர் வருகின்றார் வருகின்றாரா? அவன் மேல ஆசைப்பட்டு ஏய், இவனை இவ்வளவு அழகா இருக்கிற மேல ஆசைப்படுறான். நாங்கெல்லாம் அதுபடி என்ன ஆ. தினந்தோறும் எங்க செல்வது ஆமா. நந்தவனத்தில் நந்தவனம் ஆமா. சென்று இது என் அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு தோழி பெண் இருக்கின்றார். ஆமா. செண்பகம் செண்பகம் என்று ஓஹோ. அழகான ஒரு பெண் ஆமா. என் தோழியா இருக்கின்றார். அது புரியுது. இருவரும் சென்று சென்று நந்தவன வேடிக்கை பார்ப்பது பார்ப்பது. வழக்கம். வருகின்றாரா ஆஹா. வரலையா? இல்லையா? இதோ மாமா போறாரு, அவர் மாதிரி இருப்பாரா? அவருக்கு மாணி. அவர் மாதிரி தெரியும். இல்ல ஆனக்குட்டி மாதிரி இருப்பாரா? ஐயோ. அவருக்கு மாணா. தினந்தோறும் வழக்கம் இல்ல. ஆ. ஆமா. கண்ணுக்கேற்ற ஆடவன் யார் வருகின்றாரா? வருவாரா? ஆஹா. அவரா இருப்பாரா இருப்பாரா? என்று பரிசோதித்து நல்லதுமா. அதனால அவரையும் மணக்க வேண்டும், ஓஹோ. வேடுவை கூட தலைவன் ஆக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று ஆ. தினந்தோறும் ஆமா. இல்ல நந்தவனம் போகணும். போவது. ஆமா இன்றைய தினத்துல ஆ. அந்த தாதி பெண் அழைக்கணும். அதனால ஆஹா. எப்படி போகணும்?